பஸ், லாரி உள்ளிட்ட வாகனங்களுக்கு வீல் கழற்றி பஞ்சர் ஒட்டுவது, வெல்டிங் அடிப்பது போன்ற பணியை தனி ஆளாய் செய்து அசத்தும் அசத்தல் பெண்மணி குறித்து தற்போது பார்க்கலாம். ஆண்களுக்கு எந்த வகையிலுமே சளைத்தவர்கள் இல்லை என்ற வகையில் இன்று அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதனை படைத்து வருகின்றனர். இருப்பினும் ஒரு சில தொழில்கள் ஆண்கள் மட்டுமே செய்யும் தொழிலாக உள்ளது. லாரி, பேருந்து உள்ளிட்ட கனரக வாகனங்களுக்கு பஞ்சர் ஒட்டுவது அத்தனை எளிதான வேலை கிடையாது. நாமக்கல் மாவட்டம் புதன்சந்தை என்ற இடத்தில் கடந்த 20 வருடங்களாக இந்த பணியை சாதாரணமாக செய்து வருகிறார் கண்மணி என்ற பெண்மணி. ஆரம்பத்தில் தனது கணவனுக்கு உதவியாக சிறு சிறு வேலைகளை செய்து வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் கணவனுக்கு காலில் அடிபட்டு வேலை செய்ய முடியாத நிலை வந்தபோது கண்மணியே கலங்காமல் களத்தில் இறங்கியுள்ளார். எங்கள் வீட்டுக்காரருக்கு ஹெல்ப்பாக தான் வந்தேன். இந்த அளவுக்கு வேலை செஞ்சு நான் இந்த அளவுக்கு இருப்பேன்ட்டு நான் நினச்சி கூட பார்க்க கிடையாது. எங்கள் வீட்டுக்காரர் நான் சாப்பாடு கொண்டுட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். அவர் சாப்பாடு கொண்டு வரக்குள்ளே சும்மா காற்று பிடிக்க இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஆனோனையும் பஞ்சர் ஓட்டுறதுலேருந்து எல்லா வேலையுமே நான் செஞ்சு இது பண்ணிக்கிட்டேன். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நீ இந்த வேலையை கற்றுக்க, உனக்கு நீ களை வெட்ட போனால் கூட 10-5 நமக்கு இதுதான், இந்த வேலைனா உனக்கு பரவாயில்ல, நீ செஞ்சு பாரு அப்படின்னு சொன்னார். சிலர் ஏளனம் செய்துள்ளனர், சிலர் இவருக்கு வேண்டாத வேலை என்றுள்ளனர். எந்த சலசலப்பிற்கும் அஞ்சாமல் பஞ்சர் ஒட்டுவது, கேஸ் வெல்டிங், எலக்ட்ரிக்கல் வெல்டிங் என அனைத்தையும் சிறப்பாக செய்து வருகிறார். இவரது கணவர் வெளிநாடு சென்றுள்ள நிலையில் தற்போது தனி ஆளாக கடையை நடத்தி 3 குழந்தைகளை மேற்படிப்பு படிக்க வைத்துள்ளார் கண்மணி. நான் எல்லா வேலையுமே செய்வேன். பஞ்சர் ஓட்டுறதுலேருந்து லாரி ஜாக்கி வைக்கிறதுலேருந்து எல்லா வேலையுமே செய்வேன். எனக்கு பொண்ணுங்க 2, பையன் 1, 3 பேர்த்தையுமே படிக்க வச்சுக்கிறேன். ஒரு பொண்ணு MA வரல படிச்சிருக்கு, ஒரு பொண்ணு டிப்ளி இன்ஜினியரிங் படிச்சிருக்கு, பையன் ஆட்டோமொபைல் படிச்சிருக்கிறான். ஏதோ எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த அளவுக்கு பண்ணிக்கிறேன். ஆரம்பத்தில் வாடகை வீட்டில் இருந்த இவர் தற்போது சொந்த வீடு கட்டியுள்ளார். படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை என வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து காத்திருக்கும் இளைஞர்களுக்கெல்லாம் கண்மணி ஒரு கலங்கரை விளக்கம். தந்தி செய்திகளுக்காக நாமக்கல்லில் இருந்து KV ராஜேந்திரன்.